கிருஷ்ணாபுரம் கிராமத்துல தசரா திருவிழா ஆரம்பமாக இருந்துச்சு. இரவும் பகலுமா திருவிழா கோலாகலமா நடந்துட்டு வந்துச்சு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா திருவிழால கலந்துக்கிட்டாங்க. அந்த திருவிழாவில ஒரு ஓரமா செல்வி அவளோட இளநீர் கடைய நடத்திட்டு வந்தா. வாங்கம்மா வாங்க, இந்த சூடான வெளியிலுக்கு ஏத்த இளநீர் குடிச்சிட்டு போங்க. உடம்புக்கு குளிர்ச்சி, மனசுக்கு மகிழ்ச்சி. செல்வியோட கடையில இளநீர் வாங்கி குடிச்சவங்க கிட்ட காசு இல்லனாலும் அவ கேட்க மாட்டா. பரவாயில்லம்மா, உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப கொடுங்க, இப்போ நீங்க இளநீர் குடிங்க. அப்பதான் பக்கத்து ஊர்ல இருந்து குமாரசாமின்னு ஒருத்தர் திருவிழா பார்க்க வந்திருந்தாரு. வெயில் அதிகமா இருந்ததுனால் செல்வி கடையில இளநீர் குடிச்சாரு. பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தாரு. ஆனா அவருடைய பர்ஸ்ல இருந்த மொத்த பணத்தையும் யாரோ திருடி இருந்தாங்க. பாத்துட்டு குமாரசாமி ரொம்ப அதிர்ச்சியா ஆகிட்டாரு. ஐயோ, என்னோட பணத்தை யாரோ திருடி இருக்காங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு 1 ரூபா கூட இல்ல. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. ஒருத்தருடைய தாகத்தை தீர்க்கறதுக்கு புண்ணியம், அதனால நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, அவ சொன்னது கேட்டதும் குமாரசாமிக்கு அவளை ரொம்ப பிடித்து போனது. இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட பெண்ணா அப்படின்னு அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட வேண்டியதுதான். இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். திருவிழா பார்த்துட்டு குமாரசாமி வீட்டுக்கு போனாரு. அவருடைய மனைவி கமலா வீட்ல எந்த வேலையும் செய்யாம எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கறதா கமலாவுடைய முழு நேர வேலை. செல்வியை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரணும் என்ற முடிவில் இருந்த குமாரசாமி, கமலா, நீ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு எப்படி இழைச்சு போயிட்ட பாத்தியா? இனிமே நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம் கமலா. வீட்ல சமையல் வேலை செய்ய யாரையாவது வச்சுக்கலாம், என்ன சரியா? செல்வி தன்னோட வயசான தாத்தா கூட வாழ்ந்துட்டு வந்தா. தாத்தா, ஒழுங்கா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறியா இல்லையா? நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு வருது. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒழுங்கா நான் சமைச்சு வச்ச சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல செல்வி அவளோட இளநீர் கடைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டா. வாங்கம்மா வாங்க, 20 ரூபாய் இளநீமா, வாங்கம்மா வாங்க. ஆனா குமாரசாமி யாருக்கும் தெரியாம அவங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட அவருடைய விருப்பத்தை சொல்லி எப்படியாவது செல்விய மருமகளா ஆக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார். இப்படி இருக்க ஒரு நாள் செல்வியோட தாத்தா திடீர்னு இறந்து போயிட்டாரு. செல்விக்கு அது ஒரு பேரிடியா இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட மனம் தளராத செல்வி தாத்தா இறந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இளநீ எல்லாம் எடுத்துக்கிட்டு இளநீ வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா. அப்பதான் குமாரசாமி செல்விய பாக்கறதுக்காக அவ வீட்டுக்கு போனாரு. அம்மா, வீட்ல யாரு இருக்கீங்க? அம்மா, வீட்ல யாரு இருக்கீங்க? வெளியில யாரோ கூப்பிட்டு குரல் கேட்டதும் வந்து பார்த்த செல்வி, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அம்மா, நான் போன வாரம் உன் கடைக்கு வந்து இளநீ குடிச்சிட்டு என் பர்ஸில் இருந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எங்க வீட்ல, என் வீட்ல சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வேணும். நீ வர முடியுமாமா? அதை கேட்டுட்டு போலான் தான் வந்தேமா. என்னோட தாத்தா போன வாரம் தான் இறந்து போனாரு. எனக்கு இன்னும் ஆதரவு யாருமே இல்ல. தனியா இருக்கிறதுக்கு இங்க எனக்கு பயமாவும் இருக்கு. உங்க வீட்லயே சமையல் வேலை செஞ்சு தங்கிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். அதனால செல்விய குமாரசாமி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் செல்வியுடைய கை பக்குவத்துல ருசியான சாப்பாட எல்லாரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. குமாரசாமியின் ஒரே ஒரு பையன் கிஷோர். அவன் நகரத்துல ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்தான். அவரை போலவே ரொம்ப நல்ல மனசு கொண்ட அவன் சனி ஞாயிறு மட்டும் வீட்டுக்கு வருவான். அப்படி ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப பசியில் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கத உணர்ந்த கிஷோர், இவ்வளவு ருசியான சாப்பாட்ட யாரு சமைச்சிருப்பாங்கன்னு பாக்கறதுக்காக சமையலறைக்கு வேகமா போனான். அங்க செல்வி சுவையான உணவுகளை ருசியா சமைச்சு வச்சிட்டு இருந்தா. கமலா அவளுடைய தோழியோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. கிஷோர் அவங்க அம்மாவை பார்க்க போனான். அம்மா, நீங்க சமையலுக்கு வச்சிருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப ருசியா சமைக்கிறாமா. இன்னைக்கு சாப்பாடு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இனிமே இவ சாப்பாட்டை சாப்பிடுறதுக்காக தினமும் வீட்டுக்கு வரணும் போல இருக்குமா. ஒரு நாள் கமலாவும் குமாரசாமியும் ஜோசியரை பார்க்க போனாங்க. ஜோசியரே, என் பையன் கிஷோருக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
நல்ல இடத்துல சம்பந்தம் அமையுமா? உங்க மகன் கிஷோருக்கு பணம் இல்லைனாலும் நல்ல குணமான தங்கமான ஒரு பொண்ணு மனைவியா கிடைப்பா. விடுமுறை முடிஞ்சதும் கிஷோர் அவனோட வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஒரு நாள் கிஷோரோட முதலாளி அவன் கிட்ட வந்து, கிஷோர், இந்த கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல ஓடுது. அதனால இந்த கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அமெரிக்கால இருக்கிற என்னோட பையனோட போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன். அதனால நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ கிஷோர். அவர் பேச பேச அவனுக்கு தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா கிஷோரோட வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப கிஷோருக்கும் வேலை இல்லனா அடுத்து என்ன பண்றதுன்னு அவனுக்கு கவலையா இருந்துச்சு. கிஷோர் வீட்டுக்கு வந்து நடந்ததை சொன்னான். அம்மா, அப்பா, எனக்கு வேலை போயிடுச்சு. என்னோட கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. இனிமே நம்ம குடும்ப வருமானத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி தான் நம்ம வாழணும். கிஷோர் இப்படி சொன்னதை கேட்டதும் அங்க வந்து செல்வி, ஐயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எனக்கு இளநீ கடை வைத்து அனுபவம் இருக்கு. அதனால அதுல ஏதாவது புதுமையா ஒண்ணு செஞ்சா மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இளநீர் சர்பத்து செய்யலாம். நான் ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்னு செல்வி சொன்னதும் எல்லாரும் அதற்கு சம்மதிச்சாங்க. ஊருக்குள்ள இளநீர் சர்பத்து கடை ஆரம்பிச்சு செல்வி ரொம்ப ருசியான இளநீர் சர்பத்து செய்து செல்வி வித்துட்டு வந்தா ஊர்ல இருக்கிற மக்களும் பள்ளிக்கூடம் போயிட்டு களைப்பா வந்த சிறுவர்களும் இளநீர் சர்பத்தை வாங்கி கொடுத்து தாகம் தீர்த்துக்கிட்டாங்க. நாளுக்கு நாள் செல்வியோட கடையில கூட்டம் அதிகமாச்சு. அவளோட இளநீர் சர்பத் ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கிஷோரும் செல்விக்கு உட்டி கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சா. சர்பத்து கடை நல்ல வருமானத்தை கொடுத்துச்சு. செல்வி கடினமா அந்த கடையில வேலை செய்யறத கமலா பார்த்தான். நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக எங்கிருந்தோ வந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து, என்னங்க, செல்வி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, ஏன் அவள நம்ம கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு கமலா கேட்டதும், சரியா சொன்ன கமலா. இதே எண்ணம் தான் என் மனசுலயும் இருந்துச்சு. செல்வி தான் கிஷோருக்கு ஏத்த மனைவி. சீக்கிரமா அவங்களோட விருப்பத்தை கேட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கிஷோர், உனக்கு செல்விய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? நீ என்ன சொல்ற அப்படின்னு கமலா கேக்கும் போதே செல்விக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்ன, மௌனம் சம்பந்தத்துக்கு அறிகுறி. செல்வியும் கிஷோரும் திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.